அனைத்து பகுதி நேர மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு டேட்டாபேஸ் சிஸ்டம் 1 சாப்டர் 5 நாங்கள் படிக்க போகிறோம். அப்போ சாப்டர் 5 அப்படின்றதனுடைய தலையங்கம் என்ன அப்படின்னு சொன்னால் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், அதனுடைய பகுதி ஒன்றை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த சாப்டரில் நாங்கள் என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு உங்களுக்கு தேவையானது, இதனுடைய விவரம், உங்களுக்கு மேலதிகமான விவரம் என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் 3 ஸ்கீமா ஆர்கிடெக்சரில் ஒருக்கா கன்செப்சுவல் லெவலே ஒருக்கா பாருங்க. அப்போ 3 ஸ்கீமா ஆர்கிடெக்சரில் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலை டிசைன் பண்ணுறதுன்றது கன்செப்சுவல் டேட்டா மாடல் சம்மந்தப்பட்டது. அப்போ நீங்கள் அதையும் ஒருக்கா பார்த்துட்டு நாங்கள் ஸ்லைட்ஸுக்குள்ளே போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் கரிக்குலத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அப்போ கரிக்குலத்தில் முதலாவது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்ன்றது தான் இந்த சாப்டர்னுடைய தலையங்கம். அதில் நாங்கள் என்னென்ன விடயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது 5.1 இஆர் கன்செப்ட் அண்ட் டெர்மினாலஜி. என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் அல்லது மாடலில் இருக்கிற கன்செப்டுகள் என்ன, அதனுடைய டெர்மினாலஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 5.2 என்டிட்டி ரிலேஷன்ஷிப் அட்ரிபியூட். ஒரு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராத்தில் என்டிட்டியையும் அட்ரிபியூட்ஸையும் ரிலேஷன்ஷிப்பையும் இணைச்சு எப்படி ஒரு டயக்ராம் அல்லது ஒரு மாடலை கீறுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இஆர் டயக்ராம். இஆர் டயக்ராம் அப்படின்னு சொன்னால் 2 என்டிட்டியையும் இணைச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கி இணைச்சு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இஆர் டயக்ராம் கீறி பார்க்க போகிறோம். அடுத்தது 5.4 மேப்பிங். கீறின இஆர் டயக்ராத்தை மேப் பண்ணினால்தான் எங்களுக்கு ரிலேஷனல் ஸ்கீமா வரும். அப்போ மேப் பண்ணுற அப்படின்னு சொன்னால் படத்தை நாங்கள் ரிலேஷனல் ஸ்கீமாவாக மாற்றுவோம். ரிலேஷனல் ஸ்கீமாவில் தான் என்னென்ன டேபிள், என்னென்ன அட்ரிபியூட், எது ஃபாரின் கீ, எது பிரைமரி கீ என்ற விவரங்கள் ரிலேஷனல் ஸ்கீமாவில் தான் இருக்கும். அடுத்து 5.5 இன்ட்ரடக்ஷன் டு இஇஆர் மாடலிங். இஇஆர் மாடலிங் என்று சொன்னால் என்ஹான்ஸ் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், அதாவது மேம்படுத்தப்பட்ட என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். அப்போ அதுகளையும் ஒரு சில கன்செப்டுகளை நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் இதோட இந்த சாப்டர்னுடைய லேர்னிங் அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த சாப்டரை படித்து முடிச்சா பிறகு உங்களால் ஒரு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலை டிசைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸை பார்ப்போம். என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலை பற்றிய ஒரு சில குறிப்புகளை பார்த்துட்டு நாங்கள் அங்கால போவோம். முதலாவது இஆர் இஸ் அ ஹை லெவல் கன்செப்சுவல் டேட்டா மாடல். அப்போ இஆர் அப்படின்றது என்டிட்டி ரிலேஷன்ஷிப்பை சுருக்கி நாங்கள் இஆர் என்று சொல்லுவோம். அப்போ இஆர் அப்படின்றது ஹை லெவல் கன்செப்சுவல் டேட்டா மாடல். அப்போ ஹை லெவல் கன்செப்சுவல் டேட்டா மாடல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 3 ஸ்கீமா ஆர்கிடெக்சரில் ஒருக்கா போய் பாருங்க, கன்செப்சுவல் டேட்டா மாடல் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ கன்செப்சுவல் டேட்டா மாடல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஐடியாக்களை கன்செப்டாக மாற்றுறது, அதான் கன்செப்சுவல் டேட்டா மாடல். அப்போ இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதாக இருந்தால், உதாரணத்துக்கு ஒரு கொண்டு கீறதை பற்றி பார்ப்போம். அப்போ மேப் எப்படி கீறுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரியல் டைமில் இருக்கிறத நீங்கள் படமாக கொண்டு வர வேணும். உதாரணத்துக்கு ஒரு ரோட் இருக்குதா, அப்போ நீங்கள் ரோட்டை கீற வேணும். ரோட்டில் ஒரு வளைவு இருக்குதா, அந்த வளைவை அதில் காட்ட வேணும். அந்த ரோட்டுக்கு இடையில் பெரிய பாலங்கள் இருக்குதா, அந்த பாலத்தை காட்ட வேணும். வேறு எந்த ரோட்டுகள் எல்லாம் ஜாயின் பண்ணுது, அந்த ஜாயிண்ட்டுகளையெல்லாம் நீங்கள் காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இஆர் டயக்ராம்ன்றதும் கிட்டத்தட்ட இந்த மேப் கீறுற மாதிரி தான் ரியல் வேர்ல்டில் இருக்கிற கன்செப்டுகளை நாங்கள் படமாக மாற்ற போகிறோம், அல்லது படமாக நாங்கள் குறித்து காட்ட போகிறோம். அந்த படத்தை தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம்னு சொன்னால் இஆர் மாடல். இப்போ கன்செப்சுவல் டேட்டா மாடலில் நீங்கள் ஒருக்கா 3 ஸ்கீமா ஆர்கிடெக்சரில் போயிருக்கா திருப்பி ஒருக்கா வாசித்து பாருங்க. நாங்கள் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். ரெண்டாவது பாயிண்ட் இஆர் மாடல் என்ன காரணத்துக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். கன்செப்சுவல் டிசைனிங் செய்வதற்கு எங்களுக்கு இஆர் மாடல் கட்டாயமாக தேவைப்படும். அப்போ கன்செப்சுவல் லெவலில் என்ன இருக்குமென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்செப்சுவல் ஸ்கீமா இருக்கும். அந்த கன்செப்சுவல் ஸ்கீமாவை நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கட்டாயமாக என்ன தேவைப்படும், இஆர் மாடல் தேவைப்படும். இந்த இஆர் மாடலில் நீங்கள் என்னத்தை ரிப்ரசன்ட் பண்ணி காட்டுவீங்க அல்லது குறித்து காட்டுவீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆர்கனைசேஷனில் என்ன டேட்டா இருக்குது அல்லது பிஸ்னஸ் ஏரியாவில் என்னென்ன டேட்டாக்கள் இருக்குதுன்றதான் ஒரு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலில் குறித்து காட்டுவீங்களா. அப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மேப்பிங் என்ற உதாரணத்தை ஒருக்கா எடுத்து பாருங்க. அப்போ மேப் எப்படி கீறுறது அப்படின்னு சொல்லி. அப்போ மேப் எப்படி கீறுறது, ஒரு ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொரு லேண்ட்மார்க்ஸ்களையும் குறித்து காட்டி கொண்டு போகிறதான் மேப். அப்போ இஆர் டயக்ராம் என்னத்துக்கு கீறுற, ஒரு நிறுவனத்தில்
என்னென்ன டேட்டாக்கள் இருக்குது, அந்த டேட்டாக்களை வந்து நாங்கள் எப்படி டேட்டா பேஸில் சேவ் பண்ணலாம்ன்றதுக்கான அடிப்படையான அல்ல ஆரம்ப டிசைனிங் தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலாக கருதப்படும். அடுத்தது என்டிட்டி மாடல் வந்து டயக்ராமேட்டிக் நோட்டேஷன் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. டயக்ராம் அப்படின்னு சொன்னால் ஒரு வரி வடிவம். அப்போ உதாரணத்துக்கு சயின்ஸில் வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து டயக்ராத்தை தான் பயன்படுத்தினோம். அப்போ டயக்ராம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், கணித ரீதியான சில ஜியோமெட்ரிக்கல் உருக்களை பயன்படுத்தி ஒரு விளக்கப்படமாக தீர்றது தான் வந்து டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டயக்ராமேட்டிக் நோட்டேஷன் தான் வந்து ஒரு இஆர் டயக்ராம். அப்போ இஆர் டயக்ராத்தில் நாங்கள் வந்து அந்த நோட்டேஷனில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்தது இஆர் டயக்ராம் அப்படின்றது இஆர் மாடலை கிராஃபிக்கல் ரீப்ரசண்டாக பிரதியீடு செய்கிறதுக்கு பேர் தான் வந்து இஆர் டயக்ராம். அப்போ இஆர் மாடல்ன்றது என்ன, ரியல் வேர்ல்டில் இருக்கிற கன்செப்சுவல் டிசைனாக மாற்றுறது. அப்போ இஆர் டயக்ராம் என்ன சொன்னால் என்ன, அந்த இஆர் மாடலை கிராஃபிக்கலாக நீங்கள் ரீப்ரசன்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அதை இஆர் டயக்ராம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அப்போ இது இருக்கா நீங்களும் ஒருக்கா யுவர்செல்ஃபாக இருக்கா வாசிச்சு பாருங்க. சரி, நாங்கள் என்னென்ன விஷயத்தை எல்லாம் படிக்க போகிறோம் அல்லது என்னென்ன கன்செப்ட் அண்ட் டெர்மினாலஜியை வந்து பார்க்க போகிறோம்ன்றதை முதலாவது பார்ப்போம். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன டெர்மினாலஜி கன்செப்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது என்டிட்டி. என்டிட்டின்றது ஒரு கன்செப்ட். அதே மாதிரி என்டிட்டி டைப்ன்றதும் கன்செப்ட். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது என்டிட்டி இன்ஸ்டன்சஸ். அடுத்தது என்டிட்டியில் இருக்கிற வகைகள். உதாரணத்துக்கு என்டிட்டியில் வந்து ஸ்ட்ராங் என்டிட்டின்ற ஒரு வகை இருக்குது. அடுத்தது வீக் என்டிட்டின்ற ஒரு வகை இருக்குது. அடுத்தது பார்க்க போகிறோம் அட்ரிபியூட். அட்ரிபியூட் அப்படின்றதும் ஒரு கன்செப்ட். அடுத்தது பார்ப்போம் ரெக்வர்ட் அட்ரிபியூட். அப்போ அட்ரிபியூட்டினுடைய வகைகள். அடுத்தது ஆப்ஷனல் அட்ரிபியூட். அடுத்தது வந்து காம்போசிட் அட்ரிபியூட். அடுத்தது சிம்பிள் அல்லது அட்டாமிக் அட்ரிபியூட். அடுத்தது மல்டி வேல்யூ அட்ரிபியூட். அடுத்தது வந்து டிரைவ்ட் அட்ரிபியூட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காம்போசிட், சிம்பிள், மல்டி வேல்யூ, டிரைவ்ட் அட்ரிபியூட் எல்லாம் அட்ரிபியூட்டினுடைய வகைகள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து ரிலேஷன்ஷிப். அடுத்தது ரிலேஷன்ஷிப்பினுடைய டைப். சரி, அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து டிகிரி பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து யூனரி ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். அடுத்தது பைனரி ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். அடுத்தது டெர்னரி ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். அப்போ இதில் வந்து யூனரி, பைனரி, டெர்னரி ஆகிய மூன்றும் ரிலேஷன்ஷிப்பினுடைய வகைகள். அதாவது என்டிட்டி எப்படியெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் படிக்கக்குள்ளே அல்லது கன்செப்டுவலில் டிசைன் பண்ணிக்க யூனரி, பைனரியை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். பெரும்பாலும் டெர்னரி ரிலேஷன்ஷிப்புகளை வந்து நாங்கள் ட்ரா பண்ண மாட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்டினாலிட்டி. சரி, நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்த டேர்ம்ஸ்கள் கன்செப்டுகளினுடைய விளக்கங்களை இருக்கா பார்ப்போம். அதான் நாங்கள் பார்க்க போகிறது வந்து என்டிட்டி. என்டிட்டி என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்டிட்டி என்று சொன்னால் ஒரு பர்சனாக இருக்கலாம், அல்லது ஒரு பிளேஸாக இருக்கலாம், அல்லது ஒப்ஜெக்டாக இருக்கலாம், அல்லது ஒரு இவெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு கன்செப்டாக இருக்கலாம். இவை எல்லாத்தையும் நாங்கள் காமனாக என்ன சொல்லுவோம்னு சொன்னால் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்டிட்டி அப்படின்றது வந்து ரியல் டைம், ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் ஓ கன்செப்டை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டிட்டிக்குரிய டெஃபினிஷன் வந்து உங்களுக்கு தந்திருக்குது. a person, a place, an object, an event or concept in a user environment about which the organization wish to maintain the data. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் டேட்டாவை மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அல்லது ஈவெண்ட்டாக இருக்கலாம். இவையில வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ நீங்கள் ஒரு என்டிட்டி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற பொருட்கள், பர்சன், ஆப்ஜெக்டுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்டிட்டியாக கருத வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டிட்டி டைப். அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட என்டிட்டிகள் கொமனான கேரக்டரிஸ்டிக் அல்லது ப்ராப்பர்ட்டிஸை கொண்டிருந்தால் அவையில் வந்து நாங்கள் என்டிட்டி டைப் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் என்றவர், ஒரு ஸ்டூடெண்ட் என்றவர் என்டிட்டி. இப்போ ஒரு வகுப்பில் வந்து 31 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமனான ப்ராப்பர்ட்டிஸ், கேரக்டரிஸ்டிக் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டிட்டி டைப் அப்படின்றது ஸ்டூடெண்ட். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு ஸ்டூடெண்ட், 2 ஸ்டூடெண்ட், 3 ஸ்டூடெண்ட், 4 ஸ்டூடெண்ட்ஸ். ஆகவே அவரை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், ஸ்டூடெண்ட் என்டிட்டி டைப்னு சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், ஒரு டெக்னிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்சஸ் இருக்கும். உதாரணத்துக்கு கோர்ஸ் 1, கோர்ஸ் 2, கோர்ஸ் 3. ஆகவே கோர்ஸ் அப்படின்றது என்டிட்டி டைப்பாக கருதப்படும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட
என்டிட்டிகளுக்குள்ள பொதுவான கேரக்டரிஸ்டிக் அல்லது பொதுவான ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அவையில நாங்கள் என்டிட்டி டைப் வந்து கூறுவோம். சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் முதலாவது என்டிட்டி இன்ஸ்டன்ஸ். உதாரணத்துக்கு என்டிட்டி ஒன்றை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த என்டிட்டியில் இருக்கிற சிங்கிள் ஒக்கரன்ஸ் ஆஃப் அ என்டிட்டி டைப். என்டிட்டி டைப்பில் இருக்கிற சிங்கிள் ஒக்கரன்ஸ் உதாரணத்துக்கு பார்ப்போம். நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட் என்ற ஒரு என்டிட்டியை உருவாக்கிட்டீங்க. இப்போ ஸ்டூடெண்ட் என்ற என்டிட்டியில் உதாரணத்துக்கு சிங்கிள் ஒக்கரன்ஸ் என்று சொன்னால் உதாரணத்துக்கு ரமணன் என்ற மாணவருடைய டீட்டெயிலை வந்து அங்கே சேவ் பண்ணி வச்சிருக்க போறீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் ரமணன் என்ற மாணவரை வந்து சிங்கிள் ஒக்கரன்ஸ் அல்லது என்டிட்டியினுடைய இன்ஸ்டன்ஸ் என்று சொல்லி அழைப்போம். அப்போ இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் வந்து ரியல் வேர்ல்டில் ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 என்றதை பார்த்து நீங்கள் என்டிட்டி டைப்பை உருவாக்குறீங்க. ஸ்டூடெண்ட் என்ற ஒரு என்டிட்டி டைப்பை உருவாக்குறீங்க. இப்போ என்டிட்டி டைப்பை நீங்கள் உருவாக்கின பிறகு அதில் வந்து ரமணன் என்ற ஒரு மாணவருடைய டேட்டாவை என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னால் இப்போ ரமணன் என்றவரை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராங் என்டிட்டி டைப். அதாவது ஸ்ட்ராங் என்டிட்டி டைப் அப்படின்னு சொன்னால் என்டிட்டி டைப்பினுடைய வகைகளில் ஒன்று. உதாரணத்துக்கு இதை வந்து சிம்பிளாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு பிரைமரி கீ உள்ள சுயாதீனமான பிரைமரி கீ உள்ள என்டிட்டி டைப்பை வந்து நாங்கள் ஸ்ட்ராங் என்டிட்டி டைப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த என்டிட்டிக்கு எல்லாம் உதாரணத்துக்கு பிரைமரி கீ இருக்குதோ அவரெல்லாம் என்ன பேர் அவருக்கு என்டிட்டி டைப், ஸ்ட்ராங் என்டிட்டி டைப்பாக கருதப்படும். அப்போ நீங்கள் ஒரு டெஃபினிஷனை பாருங்க. an entity that has existed independently of other entity type. மற்ற என்டிட்டி டைப்புகளோட சம்பந்தப்படாமல் சுதந்திரமாக ஒரு என்டிட்டி டைப் வந்து இருந்ததுன்னு சொன்னால் அதை வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி டைப்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நாங்கள் இதை டெஃபினிஷனாக கருதலாம். அப்போ ப்ராக்டிக்கலில் நீங்கள் என்னென்னு நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் பிரைமரி கீ இருக்குதோ அவையிலெல்லாம் ஸ்ட்ராங் என்டிட்டி டைப்னு சொல்லுவோம். அடுத்த கன்செப்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக் என்டிட்டி டைப்னு சொல்கிறது. அப்போ வீக் அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் சொந்தமான பிரைமரி கீ இல்லையோ அவையிலெல்லாம் வீக் என்டிட்டியாக கருதப்படும். அப்போ அவர்கள் வந்து இன்னொரு நபர்னுடைய பிரைமரி கீயில் வந்து தங்கியிருக்கிறார். அவையில தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு டெஃபினிஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் an entity type whose existence depend on some other entity type. இப்போ மற்ற என்டிட்டி டைப்பில் வந்து அவருடைய எக்ஸிஸ்டன்ட் வந்து தங்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உதாரணத்துக்கு வீக் என்டிட்டிக்கு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எங்களோட டெக்னிக்கல் காலேஜில் படிக்கிறீங்க மாணவர். ஒரு உதாரணத்துக்கு ரமணன் என்ற ஒரு மாணவர் படிக்கிறார். இப்போ ஒரு வாசலில் செக்யூரிட்டி கார்டில் ஒரு வயதான ஒரு ஐயா வந்து நிற்கிறார். இப்போ அவர் எப்படி தன்னை அடையாளப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரமணன் அப்பா. இப்போ ரமணன் என்றவரை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் என்டிட்டியாயும் ரமணனை பயன்படுத்தி தன்னை அடையாளப்படுத்தின அவருடைய அப்பாவை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் வீக் என்டிட்டின்னு சொல்லுவோம். இதை வந்து மற்ற மாதிரியும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ரமணனுடைய அப்பா கேம்பஸில் வேலை செய்கிறார். இப்போ ரமணன் அவருடைய அப்பாவை சந்திக்க போகிறார். இப்போ ரமணன் என்ன சொல்லுவார்? ரமணன் சொல்லுவார் நான் உதாரணத்துக்கு ப்ரொஃபஸர் சாமுவேலினுடைய மகன். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரமணனுக்கு சுயமான அடையாளம் இருக்குதோ? இல்லை. அவர் யாரை பயன்படுத்துகிறார்? தன்னுடைய அப்பாவினுடைய பெயரை பயன்படுத்துகிறார். அப்போ இந்த இடத்துல ரமணன் என்றவர் வீக் என்டிட்டி டைப்பாயும் அவருடைய அப்பாவான சாமுவேல் என்றவர் ஸ்ட்ராங் என்டிட்டி டைப்பாயும் கருதப்படும். சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து அட்ரிபியூட்டை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ அட்ரிபியூட் அப்படின்னு சொன்னால் என்டிட்டியினுடைய ப்ராப்பர்ட்டி அல்லது கேரக்டரிஸ்டிக்கை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு என்டிட்டிக்குரிய ப்ராப்பர்ட்டி. உதாரணத்துக்கு என்டிட்டியினுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் பார்ப்போம். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் என்ற ஒரு என்டிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த என்டிட்டியினுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து மாறக்கூடியது. உதாரணத்துக்கு நேம் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதை வச்சுக்கொண்டு தான் அந்த ஸ்டூடெண்ட் என்றவரை அடையாளம் காணலாம். அட்ரஸ் என்றது இருக்கும். அதை வச்சுக்கொண்டு அவருடைய விலாசத்தை அடையாளம் காணலாம். டெலிஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லும் பொழுது என்டிட்டிக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி அல்லது கேரக்டரிஸ்டிக்கை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்? அட்ரிபியூட்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டூடெண்ட் என்ற என்டிட்டிக்கு அட்ரிபியூட்டாக என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம், அட்ரஸ், ஸ்டூடெண்ட் அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர், என்ஐசி நம்பர், இப்படியான ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து அவருக்கு அட்ரிபியூட்டாக வரப்போகுது.
அடுத்தது ரெக்வயர்ட் அட்ரிபியூட்னு சொன்னால் நீங்கள் ஒரு என்டிட்டியை வந்து உருவாக்குறீங்க, அந்த என்டிட்டிக்கு அட்ரிபியூட்டை உருவாக்குறீங்க, அந்த அட்ரிபியூட்டுக்கு கட்டாயமாய் வேல்யூ கொடுக்க வேணும் அப்படின்னு சொன்னால் அவையில் வந்து நாங்கள் சொல்லுவோம் ரெக்வயர்ட் அட்ரிபியூட். உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு என்டிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் என்டிட்டிக்கு நேம் வந்து கட்டாயம். அப்போ நேமை வந்து அவர் கட்டாயமாக கொடுக்க வேணும். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த அட்ரிபியூட்டுகள் எல்லாத்தையுமே வந்து ரெக்வயர்ட் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு அவருக்கு ஸ்டூடெண்ட் ஐடி அது கட்டாயம், அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ரெக்வயர்ட் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஷனல். இது ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். கம்பேர் பண்ணி பாருங்க ரெக்வயர்ட் அட்ரிபியூட்டையும் ஆப்ஷனல் அட்ரிபியூட்டையும். ஆப்ஷனல் அட்ரிபியூட் அப்படின்னு சொன்னால் அவர் கட்டாயம் கொடுக்க தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். ஆப்ஷனல் அட்ரிபியூட் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் வேல்யூ கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம், உங்களுக்கு வைபர் நம்பர் வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லி வைபர் நம்பரை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கட்டாயமாக வைபர் நம்பர் தர தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் ஆப்ஷனல் அட்ரிபியூட்னு சொல்லி சொல்லுவோம். சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது அட்ரிபியூட்டினுடைய வகைகள். அதில் முதலாவது வகை வந்து காம்போசிட் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி போட்டு கிடக்கு. காம்போசிட் அட்ரிபியூட்னு சொன்னால் ஒரு அட்ரிபியூட்டை மேலும் பிரிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் காம்போசிட் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம், அட்ரஸ்ன்றதை உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்ரஸ்ன்றதை நீங்கள் இன்னும் பிரிக்க முடியும். எப்படி பிரிக்க முடியும்? நம்பர், ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட், வார்ட், டிஸ்ட்ரிக்ட், இப்படி நீங்கள் பிரித்து கொண்டே போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பிரிபடக்கூடிய அட்ரிபியூட்டுகள் எல்லாத்தையும் காம்போசிட் அட்ரிபியூட்ன்ற ஒரு வகைக்குள்ளே நாங்கள் கொண்டு வரோம். அப்போ வேறு உதாரணம் சொல்ல போனால் உதாரணத்துக்கு நேமை பார்ப்போம். நேம் அப்படின்னு சொன்னால் இனிஷியல் உங்களுடைய நேம், அல்லது வெள்ளக்காரன் அல்லது அமெரிக்கன் ஸ்டைலில் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். அப்போ நேம் அண்ட் அட்ரிபியூட்டை இன்னும் 2 அட்ரிபியூட்டாக அவங்களால பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கு, அல்லது இருக்கக்கூடியவைட்ட வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் காம்போசிட் அட்ரிபியூட். அப்போ ஒரு அட்ரிபியூட்டை இன்னும் டீப்பாக பிரித்து கொண்டு போக இயலும். அவையில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்? காம்போசிட் அட்ரிபியூட்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் அல்லது அட்டமிக் அட்ரிபியூட்னு சொன்னால் அந்த குறித்த ஒரு அட்ரிபியூட்டை அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஏஜ்ன்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜை அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. டெலிஃபோன் நம்பரை அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. இப்படியான ஆக்களை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்? சிம்பிள் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூக்களை வச்சு கொண்டு அவையில் இன்னும் டீப்பாக அட்ரிபியூட்டாக பிரிக்கலாமான்றதை பார்த்து நீங்கள் யோசிக்க வேணும், சிம்பிளாக காம்போசிட்டான்னு சொல்லி. அடுத்தது வந்து மல்டி வேல்யூ அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மல்டி வேல்யூ அட்ரிபியூட்னு சொன்னால் குறித்த ஒரு அட்ரிபியூட்டுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வேல்யூக்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்பேன், நான் மல்டி வேல்யூ அட்ரிபியூட்டுக்கு நான் உதாரணமாக ஒரு அட்ரிபியூட்டை எடுக்கிறேன், எடியூகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ உங்களோட படிக்கிற ஒரு மாணவர் அல்லது நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்னென்ன எடியூகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடியூகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு OL இருக்கும், 2வது AL இருக்கும், 3வது NVQ லெவல் 4 அல்லது 3 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறித்த ஒரு மாணவனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூக்கள் இருக்கும். அப்போ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடியூகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ற ஒரு அட்ரிபியூட்டுக்கு 3 வேல்யூ இருக்குது. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூ. அப்போ அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? அப்படியானாக்களை மல்டி வேல்யூ அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, நாங்கள் கிட்டத்தட்ட பார்ட் 1 முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்த விஷயங்கள் ஒன்று வந்து கரிக்குலம் பார்த்து நாங்கள் சாப்டர் 1, அதுக்கப்புறம் ER மாடலை பற்றி பார்த்துனாங்க, அதுக்கப்புறம் ER மாடலில் இருக்கிற கொஞ்சம் டெர்மினாலஜிகளை பார்த்தோம். மிச்ச டெர்மினாலஜிகளை நாங்கள் பார்ட் 2 வந்து பார்ப்போம். அதுவரையும் நீங்கள் இந்த ஸ்லைட்ஸ் இருக்கா வடிவாக பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை குறித்து வச்சுக்கணுங்க. அதுவரையும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய விரிவுரையாளர் சிவாகரன். நன்றி, வணக்கம்.